லைஃப் ஹோரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ அப்போ வரப்போகிறது இப்போ வரப்போகிறதுன்னு ஆவலோடு எல்லோரும் 12 ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த குருப்பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே நடக்குதுங்க. உண்மையிலேயே சனிப்பெயர்ச்சியை பற்றி ஒரு பயம் கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சனி ஒரு பெரும்பகுதி கெடுதல்களை தரக்கூடிய ஒரு கிரகம். ஒரு 30 வருஷம் கொண்ட சுற்றில் ஒரு 7.5 வருஷம் 3, 6, 11 மட்டும்தான் சனி பகவான் நல்லதுகளை செய்வார். மிச்சம் 22 வருஷம் 22.5 வருஷம் கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் அவர் ஒரு கெடுதலை தரக்கூடிய கிரகம் என்பதால். அதே நேரத்தில் குரு பகவான் நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம். என்னதான் இருந்தாலும் கிணத்துக்குள்ளே இருக்கிறவன்னா தூக்கித்தான் விடுவாரே தவிர கிணத்துக்குள்ளே போட்டு தள்ளி விடுற வேலையை எப்போவுமே குரு பகவான் செய்கிறதில்லை. அப்போ இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்தால் குருப்பெயர்ச்சி வந்துட்டுமே, அது வந்தவுடனே இந்த மாற்றம் வந்துடாதா, கல்யாணம் இப்போ நடந்துடாதா? ஏன்னா குருபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குரு பகவான் வரும்போது திருமண அமைப்புகளை கொடுக்குறார். இப்போ 2K கிட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் திருமணத்திற்கு ரெடியாக தானே இருக்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், கல்யாணம் இப்போ ஆகுது, லவ் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எப்போ கல்யாணம் பண்ணுறது தெரியல, அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கலை, மாமா ஒத்துக்கலை, மச்சனை ஒத்துக்கலை, எங்கள் அம்மா அப்பாவே ஒத்துக்கலை. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சியை தான் நிறைய எதிர்பார்ப்பீங்க. அப்போ குருப்பெயர்ச்சி 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் வரக்கூடியவர்களுக்கு ஒரு மிக மேன்மையான நல்ல பலன்களை நிச்சயமாக செய்யுங்க. பொதுவாகவே குரு அப்படிலாம் ஒன்றும் கெடுக்கிற கிரகம் இல்லை. ஒரு கீழே இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் மேலான நல்ல மேம்பட்ட அமைப்புகளில் தான் வருவார். சரி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பயிற்சி நடைபெறுகிறது. அது ஒரு வருடத்திற்கு நீடிக்கும். இப்போ இந்த குரு பயிற்சியில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கான்னா 2 ஸ்பெஷல் இருக்குதுங்க. 12 அல்லது 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை, உயர்ந்த நிலை, ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர் மாறும்போது எல்லாத்துலேயுமே அந்த அவருடைய வலிமைன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது குரு பகவான் மகரத்தில் வந்திருக்கும் போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருப்பார். இப்போ நடக்க போகிறது உச்சகுரு பயிற்சி. உச்சகுருன்னா கிரகம், வலிமையான கிரகமான எதிலும் நல்லதை தரக்கூடிய இந்த குரு பகவான் உச்சம் என்கின்ற அருமையான நல்ல பலன்களை கடகத்தில் உட்கார்ந்து பெரிய அளவில் எல்லா அமைப்புகளுக்கும் 12 ராசிகளுக்கும் கொடுக்க போகிறார். ஆக 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையும். இன்னும் ஒன்று குரு பேர் இதிலே ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, ஸ்பெஷல் 2 ஸ்பெஷல் இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் உச்சமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் என்கின்ற நிலைமையில கடகத்திலிருந்து பக்கத்தில் சிம்மத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு 3-4 மாதம் தங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் அப்படியே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். இதை நாங்கள் அதிசாரம்னு சொல்லுவோம். போன வருஷமும் இப்படியே தான் நடந்தது. அதாவது மிதுனத்தில் இருந்த குரு கடகத்திற்கு வந்துவிட்டு அப்படியே திரும்பினார். ஆக எப்பொழுதோ ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது உச்சத்தை அடைகிறார். அந்த உச்சத்திலும் அதிசாரம் என்கின்ற 3 மாதங்களுக்கு அப்படியே டக்குன்னு முன்னாடி ராசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பழைய இடத்திற்கு வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆகவே பெரும்பாலும் இந்த உச்ச குருவாக இருக்கின்ற காரணத்தினாலும் இப்போது வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்ற சனியை அவர் பார்க்க போகின்ற அமைப்பில் அதையும் ஒரு ஸ்பெஷல் தாங்க. சனிக்கு வீடு கொடுத்தவர் குரு உச்சமாக போகிறார். ஏன்னா இப்போ சனி மீனத்தில் இருக்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு சிம்மராசி அஷ்டம சனியாகவும் மீனத்திலே இருக்கிறவர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் இருக்கும். இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் உச்சத்தை அடைய போவதால் உச்சத்தை அடைகின்ற குரு அவர் பார்க்கின்ற இடம் அருமையான இடம். அதுவும் கொஞ்சம் நல்ல அமைப்பு. 2வது, குரு இருப்பதை விட பார்ப்பதில் பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். குரு பகவான் முதல்ல பார்க்க போகிறது விருச்சிக ராசியை, 2வது பார்க்க போகிறது மகர ராசியை, 3வது பார்க்க போகிறது மீன ராசியை. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3ம் தற்போது பட்டு கொண்டிருக்கின்ற சிக்கல்களில் இருந்து ஒரு உன்னதமான உயர்ந்த பணவரவுகள் வரக்கூடிய, அந்தஸ்து கௌரவம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் கண்டிப்பாக வரும். ஆகவே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும்ன்றதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம்.
நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சினால உண்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்மச்சனியில் எந்த ஒரு மீனராசிக்காரரும், குறிப்பாக இளையவர்கள் 2K கிட்ஸ்லாம் சுத்தமாக அப்படியே ஐயோ எனக்கு இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், வேலை சரியில்லை, படித்ததுக்கு ஏற்ற மாதிரி இது இல்லை, லவ் பயங்கர ஃப்ளாப்பாக இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, யாருமே நான் லவ் பண்ண மாட்டேன்றாங்க, லவ் பண்ணவங்களாம் என்னை வெறுக்கிறாங்க, அல்லது எனக்கு வாழ்க்கையில் இது நடக்கல அது நடக்கலன்னு ஒரே குறைகளாகத்தான் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மட்டும் நடந்துகிட்டு இருக்குங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போ இந்த குரு பயிற்சியின் மூலமாக 5ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை ராசிநாதனே உச்சத்தை அடைகிறார். இளைஞர்கள் எல்லாருக்குமே இது வரைக்கும் இருக்கக்கூடிய மன அழுத்தம் கண்டிப்பாக தீரும். போன வருஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுத்தமா நல்லா இல்லை. இந்த வருஷம் வந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அப்படியே மன அழுத்தம் அப்படி இப்படின்னு வரும். ஆனா அந்த மன அழுத்தம் வர்றதை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு. ஜென்மச்சனி எப்பவுமே கஷ்டத்தை கொடுக்குங்க. ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு தன்மையை கொடுக்கும். என்ன ஒண்ணு, ரொம்ப யாரை நேசிக்கிறீங்களோ, ரொம்ப யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த ஜென்மச்சனியில உண்டுங்க. இதுல இருந்து கொஞ்சம் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல சுப பார்வை 5ஆம் இடத்தை குரு உச்சமாகின்ற காரணத்தினால ஓரளவிற்கு நீங்க எதையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினராக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா உண்டு. இது வரைக்கும் திருமணம் நடக்காம இருந்தவங்களுக்கு திருமண தடைகள் விலகக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. நல்ல விதத்துல செப்டம்பர் மாசத்துக்கு மேல கல்யாணம் நடக்கும். ஆனா இதெல்லாம் நான் இளைஞர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா 40 வயது 50 வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய உன்னத பலன்களை நல்ல விதமா கொடுக்குங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இருக்கும். பெரியவர்களுக்கு இடையே இருந்து வந்த முரண்பாடுகள் விலகக்கூடிய அமைப்பு. வாழ்க்கையில ஒரு லட்சியம்னு ஒண்ணு வச்சிருந்திருப்பீங்க. இவ்வளவு சம்பாதிக்கணும், இங்க போகணும், அங்க போகணும், இதை பார்க்கணும், ஒரு எளிமையா கூட இந்த பெருமாளை பார்க்கணுங்க, கைலாஷ் யாத்திரா போகணும், காசிக்கு போகணும், கயா போகணும், வாழ்க்கையில் அவரவருடைய தகுதி கேட்டார் போல ஒரு லட்சியம் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த லட்சியம் எல்லாம் இப்போது ராசிநாதன் குரு பகவான் உச்சத்தை அடையக்கூடிய அமைப்புல, உச்சத்தை அடைந்து ராசியையும் பார்க்க போகிறார் என்கின்ற அமைப்புல உங்களுக்கானது உங்களுக்கே கிடைக்கும்படியான, உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும்படியான ஒரு பெரிய அமைப்பு இப்போது கண்டிப்பா இருக்குங்க. இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் அகலக்கால வச்சிடாதீங்க. தொழில்களில் தொடங்குறதுலாம் இந்த வருஷம் சரியா வராது. யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய அளவுல உங்களை ஆசையை தூண்டி விட்டுட்டு அப்புறம் வந்து விலகி போறக்கூடிய அமைப்பு, நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இளைய பருவத்தினருக்கு புதிய அளவுல நடக்கும். வேலையில கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடு தான் இருக்கும். தொழில வந்து பெரிய அளவுல முன்னேற்றங்கள்லாம் இருக்காது. இதெல்லாம் நான் சொல்றது ஒரு 30 வயதுகளுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு. அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. காசு பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. மற்றபடி 5ஆம் இடத்தில் ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது மனோபலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. கஷ்டங்கள் இருக்கத்தையே செய்யும், ஆனா அதை நல்லா சமாளிப்பீங்க. நல்ல விதமாக எதையும், அது ஒரு அனுபவம் தானே. உண்மையில ஜென்மச்சனி கொடுக்கக்கூடிய அனுபவம் வந்து வாழ்க்கையில கண்டிப்பாக தேவை. நல்லவைகளை எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனா கெட்டவைகளை இந்த பருவத்திலேயே யார் நல்லவன் யார் கெட்டவன், எது நல்லது எது கெட்டது, நம்ம என்ன செஞ்சா தோல்வி வரும், இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை ஜென்மச்சனியில தாங்க நீங்க அனுபவிப்பீங்க. அந்த ஜென்மச்சனி அமைப்புகள் இப்போது உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கின்ற விதமாக, மனோபலத்தை கொடுக்கக்கூடிய விதமாக, பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துடாம, கஷ்டம் இருக்கும், தாங்க முடியாத கஷ்டங்கள் எதுவும் இல்லாம சகித்துக் கொள்ளக்கூடிய, பொறுத்து கொள்ளக்கூடிய, எதையும் பாசிட்டிவாக நினைக்கக்கூடிய சில பல கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. இளைஞர்களுக்கு, பெரியவர்களுக்கு இருக்கின்ற கையிருப்பு கரையும், உழைப்பீங்க, சேமித்து வச்சிருக்கிற பணத்தை செலவு பண்ணி மங்கள விஷயங்கள் வீட்டில் நடக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு, நல்ல வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும். நீண்ட நாள் லட்சியங்கள், நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் போன்றவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய, இந்த வயதுக்கு ஏற்றாற் போல ஒரு 2 விதமாக பலன் தரக்கூடிய குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி